Hello, I'm Dr. Mahesh, Head of the Department of Physiotherapy, JKNM Hospital, Coimbatore. அவங்க கீர்த்தனா பாரதி பிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு நாங்க வர்டிகோ தலை சுற்றல் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் பத்தி டீட்டெயில்டா செஞ்சு காட்ட போறோம். தலை சுத்தல் இருக்கிறவங்க அப்புறம் வயசானவங்க தலை சுத்தல் வராம இருக்கிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சேர்ல நேர நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்க கழுத்தை மேலையும் கீழையும் மெதுவா மேல கீழே இது ஒரு 5 தடவை பண்ணிட்டு கழுத்தை வலது பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் லெஃப்ட். இப்போ இதே எக்ஸசைஸை வேகமா பண்ணுங்க. மேல கீழே மேல கீழே வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம். ஸோ இதே எக்ஸசைஸை இப்போ கண்ணை மூடிட்டு பண்ணலாம். மேலே கீழே மேலே கீழே வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம். வேகமாக பண்ணலாம். மேலே கீழே மேலே கீழே வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம். கண்ணை திறந்துக்கலாம். உங்களோட விரலை ஒரு அடி தூரத்தில் வச்சுக்கலாம். உங்க விரலை நீங்க பார்க்கணும். 2 கண்ணும் விரலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். மெதுவா விரலை முன்னாடி கண் நோக்கி கொண்டு போங்க. விரலை பார்த்துட்டே இருங்க. பின்னாடி கொண்டு வாங்க. முன்னாடி கண் நோக்கி பின்னாடி கொண்டு வாங்க. இப்ப இதே விரலை மேலே கொண்டு போங்க. மேலே கொண்டு போறப்ப கழுத்து அசைக்காம விரலை பார்த்துட்டே இருக்கலாம். கீழே கொண்டு வாங்க. மேலே கீழே கொண்டு போங்க. நடுவில் கொண்டு வந்து நிறுத்திக்கோங்க. இப்போ 2 சைடு வலது பக்கம் கொண்டு போங்க. இப்போ இடது பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து கையவே ஃபாலோ பண்ணுது. வலது பக்கம் இடது பக்கம். ஸோ இப்போ கையை நேரம் முன்னாடி வச்சுக்கலாம். விரலையே பார்க்கணும். தலையை மேலே கொண்டு போங்க. கொண்டு போயிட்டா கண்ணு மட்டும் விரலையே பார்க்கணும். கீழே கொண்டு வாங்க. கண்ணை வந்து ஃபோக்கஸ் பண்ணியே வச்சிருங்க. விரல்ல மேலே கீழே. அதே மாதிரி தலையை சைட் வேஸ்ல கொண்டு போங்க. வலது பக்கம் விரலை பார்த்துட்டே இருக்கணும். இடது பக்கம் கண்ணு வந்து விரலை பார்த்துட்டே இருக்கணும். வலது பக்கம் இடது பக்கம். நேரம் வந்துருங்க. கையை கீழே வச்சு நேரம் உட்காந்துக்கோங்க. உங்க ஷோல்டர் இப்ப நல்லா ஸ்ட்ரக் பண்ணுங்க. மேல கீழே மேல கீழே. இப்போ ஷோல்டர் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் பின்னாடி பக்கம் கொண்டு போங்க. அதே மாதிரி ஆப்போசிட் முன்னாடி கொண்டு வாங்க. இது பண்ணி முடிச்ச பிறகு நேரம் உட்காந்துக்கலாம். ட்ரங்கை ரொட்டேட் பண்ணணும். முதல்ல வலது பக்கம் திரும்புங்க. காலை நகுத்தாம உடம்பு மட்டும் திருப்பணும். இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம். இதையே கொஞ்சம் வேகமா பண்ணலாம். வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம். நேரம் உட்காந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துக்கோங்க கையில. ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு தூக்கி போடுறப்ப இந்த பாலையே பார்க்கணும். 1 2 1 2. உங்க காலுக்கு கீழே ஒரு பொருளை வச்சுக்கோங்க. அதை குனிஞ்சு எடுங்க. மறுபடியும் வைங்க. குனிஞ்சு எடுங்க. மறுபடியும் வைங்க. இந்த பொருளை எடுத்து வைக்கிற எக்ஸசைஸ் வரைக்கும் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த செட் ஆஃப் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ சேர்ல நேரம் உட்காந்துக்கோங்க. எழுந்துருங்க. உட்காந்துக்கலாம். மறுபடியும் உட்காந்துக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்ணை மூடிட்டு எழுந்துறீங்க. உட்காந்துக்கலாம். எழுந்துருங்க. உட்காந்துக்கலாம். கண்ணை திறந்துக்குங்க. எழுந்து ஒரு சைடு நின்னுக்கோங்க. இப்போ நீங்க சேரையே சுத்த போறீங்க. சேரை சுத்தி நடங்க. 2 ரவுண்ட் அடிங்க.
ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடு சுத்துங்க அப்படியே சேரை. இது முடிஞ்சா கண்ணை மூடிட்டும் பண்ணலாம், கண்ணை திறந்துட்டும் பண்ணலாம். ஓகே, உட்காந்துக்கோங்க. இப்போ எழுந்து நின்று பண்ண போற எக்ஸசைஸ் எல்லாமே இதுல எல்லாமே நம்மளோட பேலன்ஸும் சேர்ந்து பெட்டர் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். அதனால எல்டர்லி பீப்புள், ஓல்டு பீப்புள் எல்லாருமே கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். எழுந்து நின்னுக்கோங்க, கண்ணை திறந்துட்டு டேண்டம் ஸ்டாண்டிங், ஒரு காலோட ஒரு கால் சேர்த்து முன்ன பின்ன வச்சு நில்லுங்க. டேண்டம் ஸ்டாண்டிங், காலை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு காலோட ஒரு கால் அடிப்பிரதட்சணை மாதிரி காலை வச்சு நிற்கணும். காலை மாத்திக்கிங்க. மறுபடியும் காலை மாத்திக்கிங்க. காலை மாத்திக்கிங்க. ஓகே, ஸோ இப்போ இதையே கண்ணை மூடிட்டு நில்லுங்க. கண்ணை திறந்து காலை மாத்திக்கங்க. கண்ணை மூடிக்கலாம். ஒரு 10 செகண்டுக்கும் 5 செகண்டுக்கும் கண்ணை மூடினா போதும். கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும், வேணா சேரை பிடிச்சிக்கலாம். கண்ணை திறந்து காலை மாத்திக்கிங்க. கண்ணை மூடிக்கோங்க. ஆடுற மாதிரி இருந்தா சேரை பிடிச்சிக்கலாம். காலை மாத்திக்கிங்க. ஒரு காலில் நில்லுங்க. இன்னும் காலை நேரம் இப்படி மேல நல்லா தூக்கலாம். கீழே வச்சுக்கோங்க. அடுத்த காலில் நில்லுங்க. இப்ப இதையே கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. காலை மாத்திக்கலாம். 1 2 3 4 5 கீழே வச்சுக்கோங்க. காலை மாத்திக்கலாம். கண்ணை மூடிக்கோங்க. ஆடுற மாதிரி இருந்தா பக்கத்துல சேரை பிடிச்சிக்கலாம். அடுத்த கால். சரி, போறோம். உட்காந்துக்கோங்க. கடைசியா நடக்கிற எக்ஸசைஸ் 3 ஸ்டெப்பு நடக்கணும். மேல கீழே 2 சைட்லயும் பார்த்து. ஸ்டார்ட். மேல பாருங்க. 1 2 3. கீழே பாருங்க. 1 2 3. வலது பக்கம் பாருங்க. 1 2 3. இடது பக்கம் பாருங்க. 1 2 3. இதை ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம். ஸோ இந்த சொன்ன எல்லா எக்ஸசைஸுமே 10 ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணணும்.